கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கும் போது அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். வந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம், வர வேண்டியவர்களை துரிதமாய் கொண்டு வாங்க. இந்த நாளின் வேத ஆராய்ச்சி வகுப்பு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவிச்சிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிக்கையா இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்தோம். இன்றைக்கு 24 வாரமாக தியானிக்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் சொல்லுது, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாரு. எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழ் தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாரு. அப்போ யார் மோசம் போக்குவாங்க? ஒன்று, சாத்தான். சாத்தானால் மோசம் போகிறார்கள் அப்படி என்று வேதம் சொல்கிறது. சாத்தான் எப்படி மோசம் போக்குவான்? நாம பாவம் செய்ய வச்சு மோசம் போக்கிடுவான். 5 விதத்தில் அவன் மோசம் போக்குகிறான் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அடுத்தது, தங்களை தாங்களே மோசம் போக்கிக் கொள்ளுகிறார்கள் என்கிற காரியத்தை நாம் தியானித்தோம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் தியானித்தோம். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே மோசம் போக காத்துங்க. எப்படி? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே மோசம் போகிறார்கள். அப்படியானால் பழைய காலத்தில் செய்த பாவமான காரியங்களை நினைச்சு மறுபடியும் அந்த பாவத்துக்கு போறதுனால அவங்க தங்களை தாங்களே மோசப்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கு பல பரிசுத்தவங்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தவங்களா இருக்கட்டும், ஊழியர்களா இருக்கட்டும், அநேகர் பழைய நாட்களின் பாவங்களை எண்ணி பின்னால போயிட்டாங்க. அதை நினைச்சு பின்னால போயிட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் பழைய நாட்களின் பாவங்களை நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாம் தியானிச்சோம். கடந்த வாரத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். ஓகே. அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. என்ன சொல்லுது பாருங்க, வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். 2வது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் போனார்கள். 3வது, தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்கள். பொய் பேசி மோசம் போனார்களா? பொய்களினால் மோசம் போனார்களா? பொய்களினால் அப்படின்னா ரோமன் கத்தோலிக்க பைபிள் இருக்கு, பொய் தெய்வங்களினால் மோசம் போனார்கள் என்று எழுதியிருக்கு. பொய்யினால் இல்லை, பொய் பேசி இல்லை, பொய் தெய்வங்களால் மோசம் போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ஏன் அவங்க கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தாங்க? ஏன் வெறுத்தாங்க? கடந்த வாரம் பார்த்தோம். கர்த்தரை விரும்பவில்லை, ஆகையினால் அவருடைய வேதத்தை வெறுத்தார்கள் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசித்தோம். ஆண்டவரே சொல்லுவார், அவர்கள் என்னை விரும்பவில்லை, ஆகவே நான் சொன்ன வசனத்தை விரும்பவில்லை. சோ தேவனை விரும்பாதனாலேயே கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்கள். 2வது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளவில்லை என்று எழுது. வேதம் அப்படிங்கிறது வெறுக்கிறது. ஏன் வெறுத்தாங்க? கர்த்தரை விரும்பல, அதனால வெறுக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லுது? கட்டளைகளை கை கொள்ளவில்லை. படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க.
ஆனா முந்தின டைப் எப்படி? அதே எனக்கு வேணாம், வேதமே வேண்டாம். காரணம் ஆண்டவர் மேல பிரியம் இல்லை. இப்போ வேதம் படிக்கிறாங்க, ஆனா கட்டளைகளை கை கொள்ள மாட்டேங்கிறாங்க. படிக்கிறாங்க, படிப்பாங்க, ஆனா கை கொள்ள மாட்டேங்கிறாங்க. அது ஏன் கை கொள்ள மாட்டேங்கிறாங்க? ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். 1, இயேசுவிடம் அன்பு இல்லாதனால். இயேசுவிடம் அன்பு இல்லாதனால் கை கொள்ளவில்லை. 2வது, கடினமான உபதேசமாக இருக்கிறது என்று சொல்லி உபதேசம் கடினமாக இருக்கிறதுக்காக கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. 3வது, தேவனை விட தன்னை அதிகமாய் நேசிக்கிறதுனாலே அவங்க கை கொள்ள மாட்டேங்கிறாங்க. தேவனை விட தன்னை அதிகமாய் நேசிக்கிறதுனாலே அவங்க வேதத்தை கை கொள்ள மாட்டேங்கிறாங்க. 4வது, தேவனை விட மற்றவர்களை நேசிப்பதனால் கை கொள்ள மாட்டேங்கிறாங்க. தேவனை விட மற்றவர்களை நேசிப்பதனால் கை கொள்ள மாட்டேங்கிறாங்க. 5வது, மற்றவர்களுக்கு பயப்படுவதனால் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உங்க சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள், சரீரத்தையும் ஆத்மாவையும் கொண்டு நரகத்தில் போட வல்லவருக்கே பயப்படுகின்றார். ஆனா பயப்படுறாங்க மற்ற மனுஷருக்கு, பெற்றோருக்கோ உறவினர்களுக்கோ கூட வேலை பார்க்கிறவங்களுக்கோ யாருக்கோ பயப்படுறதுனாலதான் அவங்களால வசனத்தின்படி நடக்க முடியும். 3வதாக, மோசம் போக்கும் தெய்வங்களால், அதான் பொய், பிதாக்கள் பின்பற்றின பொய் தெய்வங்களாய் மோசம் போனார்கள். அப்படின்னா விக்கிரக ஆராதனை நிமித்தம் அவர்கள் மோசம் போனார்கள். விக்கிரக ஆராதனையினாலே கவனமா கழிச்சுங்க. அது எப்படி விக்கிரக ஆராதனை நம்ம தியானிச்சோம். 1, சிலை வழிபாடு, சிலை வைக்கிறது, படம் வைக்கிறது, உருவம், சின்ன உருவம் வச்சுக்கிறது, சொருபம், இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை. வீட்டில் இயேசு கிறிஸ்து படம்லாம் போடக்கூடாது. படம் போடக்கூடாது. போட்டால் அது இயேசுன்னு சொல்லி அர்த்தம். அது இயேசுவே இல்லை. ஏன்னா ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இருதயத்தின் நடுவில் இருக்கும், மேலே சிலுவை இருக்கும், நெருப்பு மேலே எரியும், கீழே ரத்தம் சொட்டும். இதெல்லாம் யார் பார்த்தா? மனுஷன் முகத்தை பார்க்கலாம், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஆனால் எவனோ தேவன் இருதயத்தை பார்த்து, ஏன் இருதயம் லெஃப்டில் இருக்குங்க, லெஃப்டில் இருக்குது, ஆனால் இவருடைய இருதயம் சென்டரில் இருக்க மாதிரி போட்டுக்கும். ஆகவே யாரோ வரைந்தது. வேதம் என்ன சொல்கிறது? மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டாக்கலாமா? அப்படி உண்டு பண்ணினால் அவர்கள் தேவர்கள் அல்லவே அப்படின்னு இருக்கும். மனுஷன் தேவனை உண்டு பண்ணினால் அது தேவனாய் இருக்க முடியாது. அப்போ இந்த படம் போடுறது, சொருபம் போடுறது, விக்கிரகம் வச்சுக்கிறது, சிலை வச்சுக்கிறது, இதெல்லாம் கூடாது. அதே நேரத்தில் இந்த வேற சிலுவையும் வைக்கக்கூடாது. சிலுவை, சிலுவை, கிராஸ், சிலுவை வைக்கக்கூடாது. சிலுவை ஏன் வைக்கிறாங்க? இயேசு சிலுவையில தொங்குறதுனால சிலுவை பரிசுத்தம் ஆயிடுச்சா? பரிசுத்தம் ஆகல. அப்படி எங்கேயுமே வேதம் சொல்லல. வேதம் என்ன சொல்லுது? கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். வேதம் என்ன சொல்லுது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். யூதர்களுடைய கலாச்சாரம், ஒரு மனுஷனை கொலை செய்யணும்னா சிலுவையில் அறையணும். இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம். நம்ம தேசத்துல தூக்கு. அந்த கலாச்சாரத்தின்படி சிலுவையில இயேசுவை அறைஞ்சாங்க. ஏன் அறைஞ்சாங்களா? சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அந்த சிலுவையில யாரு அறையப்படுறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்டவனா இருந்தாதான் அதுல போட முடியும். ஆனா நமக்காக இயேசு சாபமானார். அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல, நமக்காக இயேசு சாபமானார். அப்படின்னா அது
ஒரு கொலை மரம், சபிக்கப்பட்ட ஒரு கொலை மரம். இயேசு தொங்குனதுனால சிலுவை புனிதமாயிடுச்சோ? எங்க கள்ளனுங்க 2 பேரும் தொங்குறானுங்க, அதுவும் சிலுவையில தான், அதுவும் சிலுவையில தான். இப்போ சில சிலுவையை செயின்ல போட்டிருப்பாங்க, சர்ச்சஸ்லாம் சிலுவை வச்சிருப்பாங்க. இப்போ இவங்க போட்டிருக்கிற சிலுவை கள்ளன் தொங்கின சிலுவையா, இயேசு தொங்கின சிலுவையா? 2 பேரும் சிலுவையில தான் தொங்குறாங்க. இயேசு சிலுவையில் தொங்கினதினால் அது பரிசுத்தமாயிட்டுன்னு சொல்றதுக்கு இல்லவே இல்லை. சிஎம் வராரு, அவருக்குன்னு ஒரு விஐபி சேர் போட்டிருக்காங்க, விஐபி சேர். அவர் உட்கார்ந்தாரு, ஒரு 1.5 மணி நேரம் ப்ரோக்ராமை முடிச்சாரு, உட்கார்ந்தாரு, முடிச்சிட்டாரு, போயிட்டாரு. இப்போ யாரோ வந்து சிஎம் உட்கார்ந்த சேரை பார்த்து, ஐயா வணக்கம், ஐயா வணக்கம் ஐயா, எப்படி இருக்கும்? ஏங்க, சிஎம் உட்கார்ந்ததுனால அந்த சேர் மதிப்பு இல்லை, அந்த சேர் விஐபிக்குரிய சேர், அவ்வளவுதான். அதுல உட்கார்ந்தவருக்கு தான் மதிப்பே தவிர, மரத்துல தூக்கப்பட்டதுனால அந்த சிலுவையை புனிதமான சின்னம்னு சொல்லி என்ன செய்றாங்க, ரோமன் கத்தோலிக்கனர், சிஎஸ்ஐ, லுத்தரன், இப்படிப்பட்டவங்க எல்லாம் போட்டுருக்காங்க. ஈவன் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் கூட சிலுவை போட்டிருக்காங்க, சிலுவை போட்டிருக்காங்க. சிஎஸ்ஐல எல்லாம் போடுவாங்க. நாங்கெல்லாம் சிஎஸ்ஐல இருந்து வளர்ந்து வந்தவங்க. சர்ச் முடிச்சு இந்த கடைசி ஜெபம் பண்ணுவாங்க, அதை முடிச்ச உடனே மூணு சிலுவை போட்டுக்குவோம். இது அங்களுடைய ட்ரெடிஷன். இப்போ நான் படுத்திருக்கும் போது பயந்துட்டு என்ன சொல்லுவாங்க எங்க அம்மா, டேய் கால் மாட்டில் 3 சிலுவை போடுற, தலைக்கு மாட்டில் 3 சிலுவை போடுற, ரைட் ஹேண்ட் சைடில் 3 சிலுவை போடுற, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 சிலுவை போடு, பிசாசே வராதுடா, சொப்பரமே வராதுங்க. அப்படிதான் போட்டுக்கிட்டு இருந்தோம். நமக்கு விளக்கம் தெரியாது. ஆனா நான் ஒருத்திட்ட பேசிக்கிட்டு இருந்த போது அவருக்கு கொட்டாய் வந்துருச்சு. கொட்டாய் வந்த போது என்ன பண்ணாதுமா, சிலுவை போடுறாரு. அவருக்கு தேவனை மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்றாரே தவிர அது தேவனுக்கு விரோதமான காரியம், தேவனுக்கு விரோதமான காரியம். ஒரு முறை நான் இதை பற்றி என் உறவினர் ஒரு வீட்டில் பேசிக்கிட்டு இருந்த போது எங்கள் அண்ணன் சொன்னான், ஏய் சிலுவையை குறித்து உனக்கு தெரியலட, உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பவுல் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டினா தெரியுமா? எங்க வசனம் இருக்குடா விடுற அப்படின்னா, ஆனா இருக்கு. கலாத்தியர் 6:14 பாருங்க. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன், வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுறேன்றாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? எங்க அண்ணன் அதான் சொன்னான். பவுலே சொல்றாரா இயேசு கிறிஸ்துடைய சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்றாரா, நீ என்ன சிலுவை மேன்மை பாராட்ட கூடாதுன்ற அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் கேட்டான். நான் உடனே சொன்னேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27 வாசினான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். இப்ப இயேசு தம்மிடத்தில் வந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு சீசனா இருக்க மாட்டான். இது என்னன்னா அப்படின்னு, இது என்ன? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவனுக்கு சீசனா இருக்க மாட்டான்னு என்னங்க அர்த்தம்? பாடுகள், பாடுகள், தனக்கு வரக்கூடிய பாடுகளை எடுத்துக்கிட்டு அவர் பின்னால போகணும். அப்ப இந்த இடத்துல சிலுவர்னா பாடுன்ற, அந்த இடத்துல சிலுவர்னா இயேசு தொங்குன சிலுவை சொல்றியே. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளுக்காக, பாடுகளை நினைச்சுதான் நான் மேன்மை பாராட்டுறேன். அவ்வளவு பாடுபட்டாரு அப்படின்னு சொல்லதான் மேன்மை பாராட்டுறேன்னாரே தவிர
மரத்துல தூக்குன அந்த சிலுவையை பற்றி மேன்மை பாராட்டல. ஒருவேளை இந்தியாவில் எப்படி கொடுத்துருப்பாங்க? அங்க இப்படி சிலுவையில் அடைச்சிட்டாங்க, இந்தியாவில் தூக்கு கயிறு, அவ்வளவுதானே? அப்படின்னா இந்த சிலுவை போட்டிருக்கிறவங்க தூக்கு கயிறு போட்டுருவாங்களோ? இந்தியாவில் தூக்கு கயிறு தானே. அப்படின்னா தூக்கு கயிறு போட்டுட்டு சுத்துவாங்களோ? நாடே, அர்த்தம் தெரியாம வாழ்ந்துச்சான். சரி, எப்படியோ போட்டுங்க. இதைத்தான் கடந்த வாரத்திலே தியானிச்சேன்னு. ஒன்று, படம் வைக்கக்கூடாது, அடுத்தது சிலை வைக்கக்கூடாது, எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். அதோடு மாத்திரமல்ல, முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று சொல்லி பார்த்தோம். முரட்டாட்டம் பண்றது என்ன? ரிபல்லியன். நான் இந்த வசனத்தின்படி வாழ மாட்டேன், என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொன்னா அவங்க முரட்டாட்டம் பண்றாங்க. அது எதுக்கு சமமா? விக்கிரக ஆராதனைக்கு சமம் அப்படின்னு வேதம் சொல்லு. மூன்றாவது விக்கிரக ஆராதனை என்னவா? விக்கிரக ஆராதனையான பொருளாசை உண்ட பண்ணுகிற உங்கள் அவயவங்கள். அப்ப அவயவம் பொருளுக்கு மேல ஆசைப்பட்டால் அது விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை ஏன் இப்படி செய்யறாங்க? அவர் மேல பிரியம் இல்லைங்க, அவர் மேல பிரியம் இல்லை. அதனால பிதாக்கள் பின்பற்றின பொய் விக்கிரகங்களினால் அவர் மோசம் போனாங்க. ஓகே, இதைத்தான் கடந்த வாரத்திலே தியானிச்சோம். இந்த வாரத்திலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஐசாயா 44வது அதிகாரம் 20வது வசனம். அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன்தான். அவனை ஏன் மோசமாயிட்டான்? மனம் வஞ்சிக்கப்பட்டுருச்சு. மனம் வஞ்சிக்கப்பட்டதுனால மோசம் ஆயிட்டான். அப்போ அவனை மோசப்படுத்தினது அவனுடைய மனம். மனம் வஞ்சிக்கப்படும் போது அவன் மோசமாயிடுறான். இப்போ நீங்களும் நானும் இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து போதும். என்ன சொல்லுது பாருங்க, ஞானஸ்நானமானது தேவனை பற்றும் நல் மனசாட்சி உடன்படிக்கை. தேவன் அவர் நல்ல மனசா, அவர் பரிசுத்தமானவர். அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணணும்னா நல்ல மனசாட்சி. பாவத்தை வச்சுக்கிட்டு, துர்மனசாட்சியை வச்சுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுக்க முடியாது. ஆனால் ஞானஸ்நானம் முக்கியம் இல்லை, முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதா முக்கியம். அந்த நல்ல மனசாட்சி வர்றதா முக்கியம். நல்ல மனசாட்சி வந்த பிறகு ஞானஸ்நானம் எடுத்துடும். இது உடன்படிக்கை. யாரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் ஞானஸ்நானத்தில்? தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கோம். நல்ல கவனமாக கேட்டுங்க. தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கோம். இப்போ என் மனைவி எங்கோ வாழ்ந்தாள், நான் எங்கோ வாழ்ந்தேன். திருமணத்தில் உடன்படிக்கை பண்ணிவிட்டோம். அவங்க ஊரில் அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி பேசி கீழ்ப்படிஞ்சாங்க நமக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட உடன்படிக்கை பண்ணின பிறகு என் மனைவி எப்படி இருக்கணும்? என்னோடு எசைஞ்சு போகணுமா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, எசைஞ்சு போகணுமா இல்லையா? எசைஞ்சு போகணும் என் மனைவி. அப்படியே நானும் நீங்களும் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். நான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாலிப பிராயத்தில் நான் தற்கொலை பண்ண போகிற நேரத்தில் இயேசு என்னை ரட்சித்தார். அதோட நின்றுக்கலாம்ங்க. ஆனால் ஏன் கூட அவர் உடன்படிக்கை பண்ணார் பாருங்க. ஏன் கூட அவர் உடன்படிக்கை பண்ணாருங்க. ஏங்க, இந்த ஒரு ராஜா தான் மகனுக்கு பொண்ணு பார்க்குறாரு. பெரிய பெரிய இடத்துலாம் பொண்ணு வருது. கடைசியில் ஒரு குருவிக்காரியை பிடிச்சி பொண்ணா ஆக்கிக்கிட்டாரு, மருமகளாக்கிட்டாரு. குருவிக்காரிய மருமகளாக்கிட்டாரு. குருவிக்காரிக்கு எவ்வளோ பாக்கியம். அதே போல தாங்க நானும். என்ன போய் அவர் கூட
உடன்படிக்கை பண்ண வச்சாரு. அவர் தேவன், நான் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவன், துரோகம் பண்ணவன். நான் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு பொண்ணு பலரோட போய் தவறு பண்ணி வாழ்ந்துட்டா, கெட்டுட்டா, இப்போ மனம் திரும்பிட்டா. அவளை பொண்ணு பக்கம் வர்றாங்க, யாரோ சொல்லிட்டாங்க அந்த மாதிரி பொண்ணுன்னு. அப்படியா, இப்படிப்பட்டவளா, எத்தனை பேர்கிட்ட போனாளா, ஐயோ அந்த பொண்ணு வேணாப்பா அப்படின்னு சொல்லி விலகிடுவான். என்ன சொல்றீங்க? இப்ப ரட்சிக்கப்பட்டு சுத்தமா இருக்கிறா, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்க்க மாட்டேங்கிறான. முன்னால எப்படி இருந்த பத்தியா, ஐயோ இப்படிப்பட்டவ எனக்கு மனைவியா வரக்கூடாதுப்பா அப்படிதான் சொல்றான். ஆனா நானும் நீங்களும் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் யோசிச்சு பாருங்க. எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், அத்தனையும் அவர் மன்னிச்சுட்டு நான் உன்னை என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி வச்சுக்கிறேம்மா. என்ன ஆண்டவரப்பா, நான் ஒரு யாரு குறத்தி வீட்டில் பிறந்த பொண்ணு மாதிரி ஒண்ணு இல்லாதவனை பிடிச்சி தேவன் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வச்சாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா இதெல்லாம் நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க, நினைக்கிறது இல்லை. ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டாங்க, நான் ஞானஸ்நானம் தானே நினைப்பேன். என் கூட நீங்க ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணீங்களே, எத்தனையோ கோடிக்கணக்கான வாலிபர்கள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் விட்டு என்ன நீங்க நினைச்சீங்களே, என்ன பாவத்தை மீட்டீங்களே, அப்பா ஏன் கூட உடன்படிக்கை பண்ணீங்களப்பா, நீ தேவன் ஏன் கூட உடன்படிக்கை பண்ணீங்களே. எனக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி சொல்றேன், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துவேன். சரி, ஓகே, இப்போ நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டோம், சரியா? இப்ப அவர் இஷ்டத்துக்கு வாழ்றதா நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதா? இதுக்கு முன்னால் நம்ம இஷ்டத்துக்கு தான் வாழ்ந்தோம். இப்ப அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டோம், இப்ப யாருடைய விருப்பத்துக்கு வாழ்றது? அவர் விருப்பத்தை வாழணும். அவர் சொல்றாரு, ஆமோஸ் தீர்க்கதரிசனம் 3:3, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. இப்ப நம்ம தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படி தேவன் வைத்து விட்டார். இப்ப நான் அவர் மனசோடு ஒட்டி போகிறதா, அவர் ஏன் மனசோடு ஒட்டி வருவார்? நான் அவருடைய மனசுல தான் இணைஞ்சு போகணும். 2 பேர் ஒரு மனப்பட்டிருந்தால் ஒழிய, அப்ப தேவனுடைய மனசு எப்படி இருக்குதோ அப்படித்தான் என் மனசு இணைஞ்சு போகணும். ஏன் நான் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், நான் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். அப்ப அவர் மனசு எப்படியோ அப்படிதான் நான் வாழணுமே தவிர என் மனசுபடி இனிமே நான் வாழக்கூடாது. யோசித்து பாருங்க, என் மனைவி அவங்க ஊர்ல அவங்க அப்பா அம்மா விருப்பப்படி நடந்திருப்பான், எல்லாம் செஞ்சுப்பான். இப்ப என்னுடைய மனைவி ஆயிட்டா, உடன்படிக்கை பண்ணியாச்சு. இப்ப ஏன் விருப்பப்படி தான் இணைஞ்சு வர முடியும். அதே போல நம்ம ரட்சிக்கப்படும்னால எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், ஆனால் மன்னித்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வச்சிட்டார். உடன்படிக்கை பண்ணின பின்பு நானும் நீங்களும் அவரோடு கூட ஒருமனப்பட்டாதான் ஒருமித்து போக முடியும். அவருடைய மனசு என்ன சொல்றதோ அந்த மாதிரி வாழணும். என்ன சொல்றீங்க? அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம்ல, அப்ப அவர் மனசு சொல்றபடி தானே வாழணும், இல்ல நம்ம மனசு சொல்றபடி வாழலாமா? அதுதான் வசனம் சொல்லிச்சு. அவங்க மனம் அவங்கள மோசம் போக்கிடுச்சு. அவரோடு கூட ஒருமித்து போக வேண்டிய மனம் உள்ளவர்களா இருக்கணுங்க. அவர் மனசுல என்ன இருக்குதோ அது மாதிரி நானும் நீங்களும் ஒருமித்து போகணும். அவருடைய மனசுல இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? வசனமே சொல்லுது, வாசிங்க. ஏசாயா 55வது அதிகாரம் 8வது 9வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். இப்ப நம்ம அவரோடு கூட ஒருமனப்பட்டு நடக்கணும். ஏன்னா அவரோடு கூட என்ன பண்ணிருக்கோம்? உடன்படிக்கை பண்ணிருக்கோம். ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றார் பாருங்க, உங்க வழி வேற, உங்க நினைவு வேற. அவருடைய மனம் அவளை மோசப்படுத்திட்டு வாஸ்தவம்.
தியானிச்சோம். ஒரு மனுஷனுடைய மனம் அவனை மோசப்படுத்திடும். ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம மனசுல எப்படி இருக்கணும். இப்ப அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், அவரோடு நம்ம இணைஞ்சு போனோம். ஆனா அவர் சொல்றாரு, இல்லப்பா உங்க வழி என் வழி இல்லை, உங்க மனம் என் மனம் இல்லை. பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவா உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கல என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகளும் உயர்ந்தது. இப்ப நம்ம நினைவுல போகிறதா அவர் நினைவுல போகிறதா? என்ன செய்யலாம்? ஏன் அவர் நினைவுல போகணும்? எங்க நம்ம அவருடையவர்களுங்க, நம்ம வந்துட்டு நம்முடையவங்கள அல்ல. நம்ம நினைவுல போனா மோசம் போயிட்டோம்னு அர்த்தம், மோசம் போறோம்னு அர்த்தம். அவருடைய நினைவுபடி நம்ம போகணும், அவருடைய வழியின்படி நம்ம போகணும். ஏன்னா நம்ம அவரோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டாதான் ஒருமித்து போக முடியும். என்ன செய்யலாம்? ஆனால் அவனுடைய மனம் அவனை மோசப்படுத்திட்டு, அப்போ இவரோடு கூட ஒருமித்து மனம் போக வேண்டிய ஒருத்தன், அந்த மனம் இவனை மோசப்படுத்திச்சு. எப்படி மோசப்படுத்திடும்? இவன் தான் மனசுபடி போறான். இப்ப மறுபடியும் சொல்றேன், இப்ப அவருடைய மனசுல உள்ளது உங்களுக்கும் எனக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்படி தெரியும்னா, சின்ன உதாரணம் சொல்றேன். பாபு பிரதர் இருக்காரு, அவர் அமெரிக்கா போயிட்டாரு. சும்மா இதுதான் சொல்றேன் பிரதர், நீங்க பாட்டுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல போறீங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. போன இடத்துல ஒரு 4-5 மாசம் கழிச்சு மனைவிக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. என்ன லெட்டர் போடுறாரு? கண்ணே மணியே அவளே இவளே இவனு இன்னும் நல்லா எழுதிட்டு என்ன எழுதிருக்காரு? நான் 1 லட்சம் ரூபாய் உனக்கு அனுப்பியிருக்கேன், 1 லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்கேன். அதுல 20,000 தசம பாகம் கொடுத்துரு சர்ச்சுக்கு, 20,000 உனக்கும் பிள்ளைகளுக்கும் வச்சுக்கோ, 20,000 உங்க அப்பாட்ட கொடு, 20,000 எங்க அப்பாட்ட கொடு, மீதி 20,000 இருக்கு, அது ஓல்டு ஏஜ் ஹோம் கொடுத்துரு அப்படின்னு எழுதியிருக்கிறார் லெட்டர். இப்ப பாபு பிரதர் மனசுல உள்ளத அந்த சகோதரிக்கு தெரியுதா? தெரியுதா? எப்படி தெரிஞ்சு? லெட்டர். அப்போ லெட்டர்ல எழுதுனால உங்க மனசுல உள்ளதை எழுதி வச்சிருக்கீங்க, அது ஜோதிக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே தேவன் தன்னுடைய மனசுல இருக்கிறத வேதத்துல எழுதி வச்சிட்டாருங்க. வேதத்துல எழுதி வச்சிட்டாரு, அவருடைய மனசுல உள்ளதெல்லாம் எழுதி வச்சிட்டாரு. இப்போ நீங்களும் நானும் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணவங்க. அப்படியானா நாம ஒருமித்து போனோம். 2 பேரும் ஒருமனப்பட்டாதான் ஒருமித்து போக முடியும். நோவாவை குறித்து வேதம் அழகா சொல்லும். வாசிங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். வேதம் என்ன சொல்ல பாருங்க, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி செய்தான். இல்லை, கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். அப்ப ஆண்டவரோடு கூட எவ்வளவு ஒருமித்து போயிருக்கான் பாருங்க. சொன்னபடியே செய்யணும் அப்படின்னு நான் இப்படி சொல்றேன் பாருங்க. இந்த பெரம்பு இங்க இருக்க கூடாதுப்பா, இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படியே செய்யணும், அப்படியே செய்யணும். ஏன் இங்க இருந்தா என்னவா, இங்க இருந்தா என்ன, அங்க இருந்தா என்ன அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு ரைட் இல்லை. அப்படியே செய்யணும், இங்க தான் வைக்கணும்னா அப்படியே வைக்கணும். நோவா பேழை உண்டாக்குறதுன்னா அளவு இருந்துச்சு, அளவெல்லாம் கொஞ்சம் கூட குறைச்சி வைக்கிறதுக்கு நோவாவால் முடியுமா? முடியும். ஆனா அவன் முடியாதுட்டான், கரெக்ட் அக்யூரேட்ல செய்யறான். அப்படின்னா தேவன் தனக்கு சொன்னபடியே செய்தான், தனக்கு சொன்னபடி எல்லாம் செய்தான். எப்படி? அதனாலதான் அவன் அழிஞ்சு போற ஜலப்பிரளயத்திலிருந்து அவனும் குடும்பமும் காப்பாற்றப்பட்டான். அருமையானவர்களே, இப்ப அவர் மனசுல இருக்கிறது வேதம். நீங்களும் நானும் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினது நிமித்தமாக அவர் மனம் என்ன சொல்லுதோ அப்படித்தான் நீங்களும் நானும் வாழணுமே தவிர, நம்ம மனம் விரும்பினபடி போனோம்னு வச்சுங்க, மனசுல மோசம் போயிட்டோம்னு அர்த்தம். நம்ம மனசுல
மோசம் போய்விட்டோம் என்று அர்த்தம். நம்ம மனசாட்சி சாத்தானுக்குரியது. நான் உதாரணமா சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் தான், உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரிய போகுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், மேத்யூ 16 21 23. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இப்போ தம்முடைய சீஷர்கள் 12 பேரை கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, நான் எருசலேம் போறேன், அங்க மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழும்ப போறேன் அப்படின்னு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாரு. இது யாருடைய எண்ணம்? பிதாவுடைய எண்ணம். பிதாவுடைய எண்ணத்தை நிறைவேற்றணுன்றாரு, நிறைவேற்ற போறேன் அப்படின்றாரு. கவனமா கேட்டுங்க. இப்ப இந்த எண்ணத்துக்கு சீஷர்கள் இயேசுவோடு இருக்கிறவங்க ஒட்டி போகணுமா வெட்டி போகணுமா? அப்படியே ஆண்டவரே பிதா சொன்னதை செய்வீங்களா? ஓகே செய்யுங்க அப்படி சொல்லணும். ஆனா பேதுரு என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இப்போ ஆண்டவர் 12 பேரோட பேசிட்டு இருக்கிறாரு, ஆனா இயேசுவை தனியா கூட்டிட்டு போறான். கொஞ்சம் வந்துட்டு போங்களேன். அவரும் பின்னால போறாரு பாருங்க, என்ன அவர் இருப்பாரு. போனோன்னு அவன் சொல்றான், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஏங்க, ஆண்டவர் மேல இருந்த நேசத்துல அவருக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வரக்கூடாது, அடிக்கப்படக்கூடாது, கொலையாகக்கூடாது அப்படிங்கிற நேசத்துல தான் இந்த பேதுரு இயேசுகிட்ட சொன்னான். அப்படிதானா? அவருக்கு இப்படி பாடு வரக்கூடாதுன்னு நினைச்சு தானே சொன்னான். ஆனா இயேசு அவனை பார்த்து, பேதுருவே என் மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறப்பா, வெரி குட், அந்த 12 பேர்ல இப்படிப்பட்ட நேசம் உள்ள ஒருத்தனை இல்லடா அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பேதுரு தான் மனசுல உள்ளத, அவருக்கு பாடுகள் வந்துவிடக்கூடாது, வேதனைகள் வந்துவிடக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்துல அவற்றை சொல்றான். ஆனால் அவரோ திரும்பி பார்த்து பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிற சொல்லிட்டு, தேவனுக்கு ஏற்றவளை நீ சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். தேவனுக்கு ஏற்ற சிந்தனை என்ன? தேவன் தான் சொன்னாரு, இவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் எழுமணுங்கிறது தேவ சித்தம். அவருடைய சித்தத்துக்கு இவர் ஒட்டி போறார், அவருடைய சித்தத்துக்கு இவர் சேர்ந்து போறார். ஆனா அந்த சித்தத்தை உடைக்கிறதுக்கு இந்த மனுஷ ஞானம் அவருக்கு நடுவில் வருது. அப்பதான் சொல்றாரு, சாத்தான் எனக்கு பின்னா போ சாத்தானே, நீ எனக்கு இடலா இருக்கிறாய், எனக்கு இடலா இருக்கிறார். ஏன் இடலா இருக்கான்னு சொல்றாரு? நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்க மாட்டேங்கிற, மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். தேவனுக்கு ஏற்ற சிந்தனை என்ன? தேவன் ஆண்டவராய் இயேசுவே இந்த பூமியில பிரதான ஆசிரியர்களால் மூப்பரால் பிடிக்கப்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுமணுங்கிறது தேவ சித்தம். அவர் விருப்பம் நிறைவேற்றுமே அப்படின்னு நினைக்கிற நீ என்ன நினைக்கிற? அவர் கூடாதுன்ற அப்படின்னா அது யாருடையது? சாத்தானுடைய எண்ணம்ன்றார். அது அவன் மனம்தான், அவன் மனம்தான் அப்படி சொல்லிச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறார். அருமையானவளே, தேவனுக்கு ஏற்ற சிந்தனை என்ன, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை என்ன? தேவனுக்கு ஏற்ற சிந்தனை வசனம், மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை நம்முடைய எண்ணங்கள். ஜாக்கிரதை, நானும் நீங்களும் அவரோடு இணைஞ்சு போனோம். அவருடைய மனம் அவனை மோசப்படுத்திட்டு,
இப்போ இந்த பேதுருவை அவன் மனம் மோசப்படுத்துது. ஏய் ஏய் இயேசு சாக போறாராம், வேணான்னு சொல்லு அப்படின்னு மனம் மோசப்படுத்துது. அதுக்கு யாரு காரணம்? சாத்தான். சாத்தான் தான் மோசப்படுத்துறான். அருமையான தேவஜனமே, மனம் அவர்களை மோசப்படுத்திட்டு வஞ்சிக்கப்பட்டதால் மோசம் போனார்கள்னு சொல்லி வேதத்தில் தியானிச்சோம். ஓகே, இப்போ வேதத்தில் இருந்து சில உதாரணங்களை பார்க்க போறோம். உபாகமம் 7வது அதிகாரம், டியூட்ரானமி 7th chapter 1 to 4, 1-4. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. யாரு? தேவன் இந்த 7 ஜாதிகளையும் துரத்துறாரு. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். இப்போ அவங்களை நீ என்ன அடிச்சு காலி பண்ணிரு, சங்காரம் பண்ணிடுவா. அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். என்ன சொல்றாரு? இது கானான்ல உள்ள தேசத்தின் மக்கள், அவங்களோடு கூட உடன்படிக்கையும் பண்ணாத, அவங்க மேல இரக்கமும் கொள்ளாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உபாகமத்துல அவர் எங்க சொல்லிக் கொடுக்கிறேன். வாசிங்க. அவர்களோட சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. 4 வரைக்கும். என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். என்ன சொல்றாரு? நீங்க அவங்களோடு கூட சம்பந்தம் கலவாதீங்க. இது யார் சொன்னது? மோசே சொன்னானா? தேவன் சொன்னார். எங்க நியாயப்பிரமாணம் மலையில இருக்கும்போது முதல்ல 10 கற்பனை கொடுத்தார். 10 கற்பனை கொடுத்தார். 2வது கிட்டத்தட்ட 600-700 நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். இதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் உள்ளது. 10 கற்பனையாக இருக்கட்டும், நியாயப்பிரமாணமாக இருக்கட்டும், அவருடைய உள்ளத்தில் உள்ளதை மோசையின் மூலமாக கொடுக்கிறார். மோசே அதைத்தான் என்ன பண்றான்? ஜனங்களுக்கு சொல்றான், அவங்களை அழிச்சிருங்க, அவங்களோட என்ன பண்ணிடாதீங்க, உடன்படிக்கை பண்ணிடாதீங்க, ஒப்பந்தம் சம்பந்தம் கலந்துடாதீங்க. கலந்தால் அவர்கள் உங்களை மோசப்படுத்திடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? தேவனை விட்டு விலக பண்ணிடுவாங்க. கர்த்தர் கோபம் வரும். சரி, ஓகே. இது உபாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. இங்கே இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகிய சாலமோனை கர்த்தர் சிநேகித்தார். சாலமோன் கர்த்தரை சிநேகித்தான். 2 இருக்குதா? 2 இருக்குது. கர்த்தர் சாலமோனை சிநேகித்தார்னு இருக்குது, சாலமோன் கர்த்தரை சிநேகித்தான். சாலமோன் தேவனுக்கு பெரிய ஆலயம் கட்டினான். காலங்கள் கடந்தது. இப்ப எப்படி அவனுடைய மனம் அவனை மோசப்படுத்துது அப்படின்னு பார்ப்போம். மனம் வஞ்சிக்கப்பட்டதால் மோசம் போகிறார்கள். எப்படி இவனுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டு மோசம் போகிறான்? நடந்தது என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம், ஃபர்ஸ்ட் கிங் 11வது அதிகாரம் 1-3. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். நல்ல கவனிச்சுங்க. உபாகமத்தில் என்ன சொன்னாரு ஆண்டவர்? அவங்களோட போகாதீங்க, அவங்களோட சம்பந்தம் கலக்காதீங்க, அவங்கள அழிச்சிருங்கன்னாரு. இவனோ தேவனை நேசித்த ராஜா, தேவனால் நேசிக்கப்பட்ட ராஜா. காலங்கள் கடந்தது. ஆண்டவருடைய நினைவை விட இப்ப அவன் நினைவுக்கு வரான். அவன் நினைவு அவனை மோசம் போடுது பாருங்க. மோசம் போக்குது பாருங்க. இப்படிப்பட்ட அந்நிய ஜாதியான ஸ்திரீகள் மேலே அவன் ஆசை வைத்தான். அவர் அவங்க துரத்துனாரு. ஆனா இப்பொழுதோ
அந்நிய ஸ்திரீகள் மேல ஆசை வச்சான். வேதம் என்ன சொல்லுது பாருங்க இதுல. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கல் ஆகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். எப்ப சொன்னாரு? எப்ப சொன்னாரு? நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருந்தார். அது இவனுக்கு தெரியுமா? ராஜாவுக்கு நல்லாவே தெரியும், சாலமோனுக்கு நல்லாவே தெரியும். சொல்லியிருந்தார். ஆனாலும் என்ன பண்றான்? சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியவான். அவனுடைய மனம் அவனை மோசப்படுத்திச்சு. வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்திச்சு. அருமையான சகோதரனே, தேவன் ஒன்ன சொன்னா அதுக்கு மாறா செய்வாயானால் அர்த்தம் என்ன தெரியுமா? உன் மனம் உன்னை மோசப்படுத்திடுச்சுன்னு அர்த்தம். உன் மனம் உன்னை மோசப்படுத்திடுச்சுன்னு அர்த்தம். வேதம் என்ன சொல்லுது? சொல்லியிருந்தார். நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாய பண்ணுவார் என்று சொல்லியிருந்தார். அடுத்த வசனம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள். போதுமா? தேவனை நேசித்தவங்க, தேவனால் நேசிக்கப்பட்டவன். ஆண்டவர் சொன்னாரு அன்னைக்கே நியாயப்பிரமாணத்துல, அவங்களோட சேராதீங்க, சம்பந்தங்கள் இருந்தீங்கன்னா அவங்க உங்களை தாம்பக்கம் திருப்பிடுவாங்க, கெட்டு போயிருவீங்கன்னு சொன்னாரு. ஆனால் இது இவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், இவனுக்கு தெரியும். ஆனாலும் வஞ்சிக்கப்பட்ட மனம். அவளை பார்த்தோன்னு ஆசை. பிரபுக்கள் பிள்ளைகள் ஆக எல்லார் மேலேயும் ஆசை வச்சான். கடைசியில் அந்த பொம்பளைகள் என்ன பண்ணிட்டாளுங்க? அவன் இருதயத்தை வழி விலக பண்ணிவிட்டார்கள். இதுதான் சொன்னார், வேண்டாம் நீ செய்யாதேன்னு. ஆனால் இப்பொழுதோ அவனுடைய மனம் மோசம் போகும்படி வஞ்சிக்கப்பட்டு விட்டான். அவன் மனதினால மோசம் போயிட்டான். போங்க அருமையானவர்களே, வேதம் ஒன்ன சொல்லிச்சுன்னா நம்ம வேற ஒண்ணு செஞ்சோம்னா அது மனம் போகுதுன்னு அர்த்தம். நம்ம மோசம் போக்குதுன்னு அர்த்தம். நம்மள மோசம் போகுதுன்னு. அவன் என்ன பண்ணான் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சொல்றேன். அதே அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். என்னங்க எங்க எருசலேம்ல தேவாலயம் கட்டினவன் இப்பொழுதோ எருசலேமுக்கு எதிரே மலையில மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். இவன் மனம் இவனை மோசப்படுத்திடுச்சு. மனைவிகள் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சான். இவனுடைய மனம் அவனை மோசப்படுத்திடுச்சுங்க. ஐயோ, விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாறி போனான். 8, 9, 10. இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். மனம் தேவனோடு இணைஞ்சிருக்கணும். ஆனா இப்பொழுதோ அவனுடைய மறுமனையாட்டிகள் மனைவிகளுடைய உள்ளத்தோடு இணைஞ்சிருச்சு. அதனாலதான் அவன் என்ன பண்ணா, அந்நிய தெய்வத்தை வணங்கினான். இப்ப அப்படி செஞ்ச ஆண்டவர் கோபம் வரும்னு சொல்லி உபாகமத்துல பார்த்தோமா? பார்த்தோம். இப்ப என்ன செய்றாரு பாருங்க. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அன்னைக்கே சொன்னார் உபாகமத்துல, 7ஆம் அதிகாரத்தில் சொன்னார், அவங்களோடு சேராதீங்க, சேர்ந்தீங்கன்னா கர்த்தர் கோபப்படுவாரு அப்படின்னு சொன்னார். அன்னைக்கே சொன்னார். இது சாலமோனுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்குது. 2ஆம் வசனத்துல சொல்லுது, அந்நிய ஜனங்களோடு சேரக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருந்தாருன்றது சொல்லியிருக்குது. அப்ப அவனுக்கு தெரியுது. ஆனால் அப்படி இருந்தும் அவன் தன் மனசுனால அந்நிய ஜனங்களோடு சேர்ந்துட்டான். தேவனோடு எசைஞ்சு போக வேண்டியவங்க, தேவனோடு கூட எசைந்து ஒரு மனப்பட்டு போக வேண்டியவன். ஆனால் இப்பொழுதோ
தேவன் மேல அன்பு இல்லாதனால அவன் மனசில் படி போனான். அவன் மனம் அவனை மோசப்படுத்திட்டு, அவன் மனம், வஞ்சிக்கப்பட்ட மனம் மோசப்படுத்திட்டு. அருமையான சௌரனே சௌரியே நல்லா கவனிச்சிங்க. தேவன் ஒரு காரியத்தை சொல்வாரா, நீங்களும் நானும் தேவனோடு கூட என்ன பண்ணியிருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அவர் மன விருப்பப்படி தான் நம்ம வாழணும். நம்ம மன விருப்பப்படி நம்ம வாழக்கூடாது. நம்ம மன விருப்பப்படி வாழ்ந்தோம்னா அது எங்கேயோ தப்பா போயிடும். அப்படி நான் வேதம் சொல்லுது, வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்திட்டு. இந்த மனதில் வஞ்சிக்கப்படுவோம், அந்த மனம் நம்மளை மோசப்படுத்திடும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நம்ம மனசுனால மோசம் போயிடக்கூடாது. ஏன்னா தேவனுடைய நினைவு வேறு, நம்ம நினைவு வேறு. நம்ம நினைவு சாத்தானுக்குரியது. இன்னும் நான் உதாரணம் சொல்றேன் பாரு, வாசிங்க. உபாகமம் 5வது அதிகாரம் 6 முதல் 9 வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இது 10 கற்பனைகளை. முதலாவது கற்பனை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். 10 கற்பனைகள்ல முதலாவது கற்பனை, என்னை அன்றி வேற தேவனால் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நீ அதை செய்யவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். இது 10 கற்பனைகளை ஒண்ணு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனை தெரியுமா? தெரியும். ஆனால் சாலமோன் தேவனுக்கு முன்பாய் பாவம் செஞ்சுட்டான்னு கோபப்பட்டு போனவர் சாலமோன் இடத்திலிருந்து 10 கோத்திரத்தை பிரிச்சு யெரொபெயாம் கொடுத்தார். யெரொபெயாம் அவன் ராஜ்யபாரத்துக்கு வர்றான். நல்லா கவனிச்சுங்க. அவனும் இஸ்ரவேலன். அவனுக்கும் 10 கற்பனை தெரியும். அவரை தேவனை அண்டி வேற தெய்வத்தை வணங்கக்கூடாது, செய்யக்கூடாது என்பது அவனுக்கும் தெரியும். ஆனால் நடந்தது என்ன? வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 கிங் 12 இருக்கும். From 26 to 33, 26ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் முடிய. யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். அங்கே பெனுவேலை கட்டினான். ஓகே. யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வசமாய் திரும்புகிறதா இருக்கும். இப்போ இவன் மனம் மோசப்படுத்துது பாருங்க. மனம் தேவனோடு கூட ஒன்றி இருக்க வேண்டிய மனம் என்ன நடக்குது நல்லா கவனிச்சுங்க. உன்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எந்த ஒரு சுரூபத்தையாலும் உருவத்தையாலும் உண்டாக்காத, நமஸ்கரிக்காதன்னு சொன்னார். 10 கற்பனையில ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். இப்போ என்ன நினைக்கிறான் பாருங்க. அங்க யெரொபெயாம் நினைக்கிறான் மனசுல, இந்த எருசலேம்ல தான் தேவனை தொழுது கொள்வதற்கு ஆலயம் இருக்குது. நம்ம ஜனங்கள் எருசலேமுக்கு தொழுது கொள்ள போறேன் அப்படின்னு போனாங்கன்னா இப்போது ராஜ்யபாரம் தாவீதின் வம்சமாய் திரும்பி விடுதா இருக்கும். நம்ம ஜனங்கள் எல்லாரும் ரெகொபெயாம் வம்சமா போயிடுவாங்களோன்னு பயந்துட்டான். என்ன நடக்குன்னு பாருங்க. இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். மனம், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்துது பாருங்க. என்ன மனசுல செஞ்சுச்சான்? அடே எருசலேம்ல போய் தொழுது கொள்ள போறேன்னு சொல்லிட்டு அங்க ராஜாவசமா போயிட்டானுன்னா கடைசியில் என்ன கொன்னு விடுவானுங்கடா அப்படின்னு மனம் சொல்லுது. சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. என்ன சொல்றான்?
2 கண்ணுக்குட்டியை செஞ்சாங்க. 2 கண்ணுக்குட்டியும் ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டான். இது உங்களை எகிப்து தேசத்துல வர பண்ணின தேவர்கள். எங்க செஞ்சது யாரு? யெரொபெயாம். செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் மனம் சொல்லுது செஞ்சிட்டா தான்ப்பா அவன் போகமாட்டானுங்க. அவனுடைய மனம், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்திடுச்சு. விக்கிரகத்தை செய்ய வச்சு அதை வணங்க வச்சிருச்சு. வேதம் சொல்லுது தேவனுடைய குடும்பத்தை ஒண்ணு இல்லாம நாசமாக்கிட்டாரு. 2 கண்ணுக்குட்டியை செய்து ஒன்று தாழ்லையும் ஒன்று பெத்தலையும் வச்சிட்டான். அருமையானே, தெரியும் அவனுக்கு கண்ணுக்குட்டி செய்யக்கூடாது. வானத்தின் கீழே பூமியிலே, பூமிக்குள்ளே தண்ணீரில் வேலுக்கு உண்டான யாதொரு விக்கிரகத்தையாயிலும் சுரூபத்தையாயிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரி. இப்போ உண்டாக்குனது யாரு? யெரொபெயாம். ஏன்? அவன் மனம் வஞ்சிக்கப்பட்டுச்சு. அட்டே நம்மளை விட்டு அங்கே போயிட்டாங்கன்னா நமக்கு அதை காலி. அவன் மனம் வஞ்சிக்கப்பட்டு விட்டது. அருமையான சௌரனே சௌரியே, யோசிச்சுப்பார். வேதம் ஒன்னா சொல்லும் போது அது அவருடைய மனதில் உள்ளது. ஆனால் அவருடைய மனதில் உள்ளதை நீயும் நானும் எசைஞ்சு செய்யற மாதிரி இருக்கணுமே தவிர, நம்ம மனசுபடி போனா மனசுல வஞ்சிக்கப்பட்டு விட்டோம். நம்முடைய மனம் நம்மளை வஞ்சிக்கிட்டு மோசம் போக்கிட்டுன்னு அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. வசனம் ஒன்ன சொல்லிச்சுன்னா அது தேவனுடைய மனம். ஆனா அதுக்கு மாறா நீங்க செய்றீங்கன்னா உங்க மனம் உங்களை மோசப்படுத்திடுச்சுன்னு அர்த்தம். என்ன செய்யலாம்? வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசம் போக்கிட்டு. சரி, இன்னும் பார்ப்போம். உதாரணமா ஆதியாகமம் ஜெனிசிஸ் 2வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இது ஆதாமுக்கு தேவன் சொல்லியிருந்தார். ஆதாமுக்கு தேவன் சொல்லியிருந்தார். இதை சொன்ன பிறகுதான் தேவன் அவனை தூங்க வச்சு என்ன பண்றாரு? மனுஷியை உண்டாக்கிட்டார். ஓகே, இப்போ இவன் அவட்ட சொல்லிட்டான், நீ சாப்பிடக்கூடாதுமா அந்த மரத்தில் உள்ள பழத்தை, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் விருட்சத்தின் கனியை புசிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப பாருங்க, உங்களுக்கு எனக்கும் தெரிஞ்ச வசனங்கள் தான் வாசிப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். வேதாகம் சொல்றாங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியும் தெளிவிக்கிறதுமா இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கு. ஏங்க, இவர் சொன்னார் விருட்சத்தின் கனியை புசிக்கூடாது. ஆனா இவன் மனம் எப்படி இருக்கு? மரத்தையே சாப்பிடலாமான்னு இருக்கு, மரத்தே சாப்பிடலாமான்னு இருக்கு. போனா கனியை புசித்தாள். ஏன் செஞ்சான்னு சொல்லுங்க? அவள் மனம் அவளை வஞ்சித்தது. என்ன? நீ தேவனை போல மாறுவ, உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவனை போல மாறுவ, அவருக்கு ஒப்பா மாறுவேன்னு சொல்லி அவன் சொன்ன உடனே அந்த எண்ணம் வந்துருச்சு. மனம் வந்ததுனால அவள் மனம் அந்த பழத்தை சாப்பிடுற அளவுக்கு மோசப்படுத்திடுச்சு. அருமையானவர்களே, தேவன் வேண்டான்னு சொன்னார். அவரோடு கூட தோட்டத்தில் உலாவுறவங்க, அவரோடு எசைஞ்சு போறவங்க. ஆனால் அவளுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டதுனால மோசம் போனாள். அவளும் சாப்பிட்டா, புருஷனும் கொடுத்தா, போச்சு, மோசம் போயிட்டான். அருமையானவர்களே, தேவன் நமக்கு கட்டளையிட்ட காரியங்களை அப்படியே செய்கிறதான் தேவன் விரும்புவார். ஏன்னா அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். அவர் நினைவுபடிதான் நம்ம நடக்கணும். ஆனால் நம்முடைய மனம் வஞ்சிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, நம்ம மாறி போயிடும், நம்ம மாறி போயிடும். ஆகினால மனசுல வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்திச்சுன்னு இருக்கும். சரி, இன்னொரு உதாரணத்தை பார்த்து முடிச்சிருவோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
புக் ஆஃப் ஜோனா 1ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, சரி, அவர் எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இப்போ இவன் ஒரு தீர்க்கதரிசி யோனா. அவனுக்கு ஆண்டவர் தன்னுடைய எண்ணத்தை கொடுக்கிறார். தன்னுடைய எண்ணத்தை கொடுக்கிறார். நீ மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணும், அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. இப்போ யோனா ஒரு தீர்க்கதரிசி. இவன் யாரோடு எசைஞ்சு போகணும்? யாருடைய மனசோடு எசைஞ்சு போகணும்? தேவனுடைய மனசோடு எசைஞ்சு போகணும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். அருமையானவர்களே, ஆண்டவர் எங்க நினிவேக்கு போய் சொன்னார். யோனா நீ நினிவேக்கு போப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப ஆண்டவருடைய மனசுக்கு ஏத்த மாதிரி தான் இவன் வாழணும். இவன் தீர்க்கதரிசி, ஆண்டவர் சொன்னபடித்தான் வாழணும். ஆனால் இவனும் ஏன் அங்க போக மாட்டேன்னு சொன்னாங்கிறத நான் பின்னால் விளக்குறேன். என்ன பண்ணானா, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு போற கப்பலுக்கு போய் ஏறி படுத்துட்டான். கப்பல் ஏறினா படுத்துட்டான். ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இப்ப ஆண்டவர் ஒன்ன சொல்லும் போது நம்ம மனசு நம்மளை மோசம் போக்குற அளவுக்கு மனசு நம்மளை வேற லைன்ல கொண்டு போகுதுன்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை அனுமதிக்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நல்லா தானே இருந்தான். அவனால கப்பல் முழுசுமே ஆடுது. எல்லா பொருட்களையும் தூக்கி தூர போட்டாச்சு. ஆனாலும் இவன் அடித்தட்டில் படுத்து தூங்கிட்டான். கடைசியில யாரால இது வந்துச்சுது அப்படின்னு சீட்டு போட்டா யோனா பேருக்கு வருது. அவன் சொல்றான், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு நான் பயப்படுகிறவன் அவருடையவன் சொல்றான். ஆனா இது என்னாலதான் வந்துச்சுன்னு சொன்னான். அவன் சொல்லிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க. ஏன் இவனே குதிச்சா என்னவா? இவன் குதிச்சா தற்கொலை, அவங்க தூக்கி போட்டா கொலை. தற்கொலை பண்ணா நரகத்துக்கு தான் போகணும். கொலை செய்யப்பட்டால் பரலோகம் கூட போகலாம். அதனால என்னைய தூக்கி போடுங்க. தூக்கி போட்டாங்க பாருங்க. 1 2 3 4 டக்குன்னு போட்டாங்க. கர்த்தர் மீனு கட்டளை இட்டாரு. ஸ்வங்குன்னு உள்ள போயிட்டான். மீனுக்குள்ள போயிட்டான். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். 3வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இப்போ நினிவே பட்டணம் மோசமா போச்சு, போ சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த பட்டணத்துக்கு இவனை அனுப்புனாரு. இவன் வேற பக்கம் போயிட்டான் வச்சுக்கோ. திரும்ப அவனை தூக்கி கப்ப போட்டு மீனுக்குள்ள போய் வச்சு அங்கிருந்து மண்டாட கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட அது மீன் வந்து கரையில கக்க இவன் திரும்ப வந்துட்டான். நினிவேக்கு வந்து அவன் இன்னும் 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி சுத்தி பிரசங்கம் பண்ணிட்டு வரான். கவனமா கேட்டுங்க. சுத்தி பிரசங்கம் பண்ணிட்டாங்க. இது யாருடைய எண்ணம்? தேவனுடைய எண்ணம். நீ அழிந்து போதபடிக்கு போய் சொல்லுன்னு தான் சொன்னாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 40 நாள் சுத்தி ஜோம் பண்ண உடனே எல்லாரும் ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ண உடனே கர்த்தருக்கு மன இறக்கம் வந்துருச்சு. தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை நான் செய்ய மாட்டேன்ட்டார். கவனமா கேட்டுங்க, செய்ய மாட்டேன்ட்டார். இப்போ யோனா 40 நாள்ல கவிழ்க்கப்பட போறதுன்னா இப்ப கவிழ்க்கப்படலை. யோனா என்ன சொல்றான் பாருங்க. 4வது அதிகாரம் 4th chapter 1வது 2வது வசனங்கள். 1st and 2nd verse. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு. எது வசனம்? அவங்க மனம் திரும்பினது வசனமா?
அவர் அழிக்கலையாம், அவர் அழிக்கலையாம். அதனால இவருக்கு व्यसனம் வந்துருச்சு தான். கடும் கோபம் கொண்டான். யாரு மேல? ஆண்டவர் மேல. யாரு யாரை பார்த்து கோபப்படுறது சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க பாயிண்ட். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? எப்பா அங்க இருக்கும் போதே நீங்க போன்னு சொன்னீங்க இல்ல? போன்னு சொன்னீங்களா? அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, இதை சொன்னேன்ல, நீங்க இப்படித்தான் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், நீங்க அழிக்க மாட்டீங்க, அவங்க மறந்துடுவாங்க, அழிக்க மாட்டீங்க, இதுதான் தெரியும், அதுதான் நான் அப்பவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற பாருங்க. இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். ஏன் தர்ஷீஷுக்கு போனானா? ஏன் போனானா? நீங்க அழிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்க, இதனாலதான் நாங்க ஓடணும் தெரியுமா? சொல்லிட்டு என்ன சொல்றேன் பாருங்க. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். எனக்கு தெரியும் நீங்க நல்ல இரக்கம் உள்ள தேவன். ஆனா என்ன போய் சொல்றீங்க, சொல்றீங்க. நான் சொல்லி 40 நாள்ல கவிழ்க்கப்பட்டும் நான் சொல்லுவேன், நீங்க மனம் திரும்பலன்னா. ஆனா அவங்க திரும்புவாங்க, நீங்க கவிழ்க்க மாட்டீங்கன்னு தெரியும். அப்ப நான் என்னை பற்றி என்ன நினைப்பான்? ஒரு தீர்க்கதரிசனத்தை சுத்தி வந்தான்டா, 40 நாள்ல நினைவு கவிழ்க்கப்படும் சொன்னான்டா, என் ஃப்ராட்ரா அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அதுக்கு தாங்க நான் முதல்ல வேண்டான்னு, அதுக்கு தான் நான் முதல்ல வேண்டான்ட்டு போனேன் தெரியுமா உங்களுக்கு? இப்போ தேவனோடு கூட இசைந்து போக வேண்டிய அவன் சூழ்நிலை மனம் வஞ்சிக்கப்பட்டது. எதனால? இவர் சொன்னா இப்படிதான் பண்ணுவார், அதனால நம்ப மாட்டேன் போ அப்படின்னு போனான். அருமையானே, நல்ல கவனமா கேட்டுங்க. நம்முடைய மனம் வஞ்சிக்கப்பட்டால் நாம் மோசம் போயிடுவோம். வேதம் சொல்லுகிறபடிதான் நாம வாழணும். வேதம் அவருடைய மனம். நீங்களும் நான் அவரோடு கூட ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். ஆகவே அவர் மனம் என்ன சொல்றதோ அப்படித்தான் நம்ம மனமும் போகணும். ஆனால் ஏன் மனம் வஞ்சிக்கப்பட்டுச்சுன்னா அவரோடு கூட ஒட்டி போக மாட்டேன், அவர் மனசுப்படி போக மாட்டேன். அவர் மனசுல உள்ளது எங்க இருக்குது? வேதத்தில் இருக்குது. அப்ப வேதம் என்ன சொல்லுதோ அவருடைய மனசுல உள்ளதை வேதத்துல சொல்லிட்டாரு. நீங்களும் நானும் வேதத்தின் படியே போனா அவரோடு கூட ஒருமனப்பட்டு போவோம். ஆனால் நம்முடைய மனம் வஞ்சிக்கப்பட்டது என்றால் நாம் மோசம் போய்விடுவோம். எப்படி வஞ்சிக்கப்படுது? அவர் சொல்லுவாருப்பா, அவர் சொல்லுவார், வாசனம் சொல்லுவாரு. ஆனா நம்மெல்லாம் அப்படி வாழ முடியுமா? நம்மெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி மனம் வஞ்சிக்கப்பட்டுச்சுன்னா வாழ மாட்டோம். நம்ம வசனத்தின்படி வாழ மாட்டோம். என்ன செய்யலாம்? ஆண்டவரே, இல்லப்பா, என் மனம் வஞ்சிக்கப்பட்டு நான் மோசம் போய்விடக்கூடாது, என் மனசுனால நான் மோசம் போய்விடக்கூடாது, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் மனம் வஞ்சிக்கப்பட்டு நான் மோசம் போய்விடக்கூடாது, உங்களுடைய மனசோடு கூட நான் ஒட்டி வாழ விரும்புகிறேன், உங்க மனம் என்ன விரும்புதோ அப்படியே நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? என் மனம், வஞ்சிக்கப்பட்ட மனம் என்னை மோசப்படுத்திடும். என்னுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது, நான் மோசம் போய் விடக்கூடாது. ஆண்டவரே, நீங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்களோ அதை தெளிவாய் நான் புரிஞ்சு உங்க மனசுபடியே வாழ விரும்புகிறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்திட்டு, ஒரு மனிதனுடைய மனம், ஒரு விசுவாசியினுடைய மனம், ஊழியருடைய மனம் வஞ்சிக்கப்படுமானால் அவன் தேவனுடைய மனசு உள்ளபடி போக மாட்டான். அவனை மோசம் போக்கிவிடும். ராத்திரி வேளையில வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, அவருடைய மனசுல உள்ளது வேதத்துல இருக்குது. அதுதான் வாஸ்து நம்ம என்ன பண்றோம்? படிச்சு வாழணும்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது உன் மனம் சொல்லுது, அவர் சொல்லுவாருப்பா, நம்மளால முடியுமா அப்படின்னு சொன்னிச்சுன்னா நீ மோசம் போறான்னு அர்த்தம். உன் மனம் உன்னை மோசப்படுத்துது இல்ல. ஆண்டவரே, உங்க மனம் என்ன சொல்லுது அப்படியே வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
வேதத்தில் உள்ள வசனமெல்லாம் உங்களுடைய மனசில் உள்ளது. நான் உங்கள் கூட ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என் மனம் என்னை மோசப்படுத்தி விடக்கூடாதுப்பா, நான் மோசமாயிடக்கூடாது ஆண்டவரே. உங்களோடு கூட இசைந்து வருவதற்கு என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஜாஷுவா ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எச்சரிக்கையாக இருங்க தலைப்பிற்களாக நீர் பேசி வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மோசம் போகாதுங்க ஆண்டவரே. தலைப்பிற்களாக ஆண்டவரே எங்களுடைய மனம் ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டிருந்தால் அதனால் நாங்கள் மோசம் போவோம் என்ற அப்பா இந்நாட்டில் நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வார்த்தையும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மோடு உடன்படிக்கை செய்த நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மனதோடு இசைந்து வாழ, உம்முடைய வேதத்தோடு இசைந்து வாழ ஆண்டவரோட உம்முடைய மனம் விரும்பினபடி வாழ, உம்முடைய வேதம் சொல்லுகிறபடி வாழ ஆண்டவரே எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேதுரு ஆண்டவரே தன் மனதிலிருந்து வெளிப்படுத்தி அப்பா ஆண்டவரே அப்பா மோசம் போனது போல ஆண்டவரே அப்பா நிம்மக ஆண்டவரே சாலமோனை போல, எரோபியாம் போல ஆண்டவரே, ஏவாளை போல ஆண்டவரே, யோனாவை போல ஆண்டவர் நாங்கள் இராத படிக்க ஆண்டவரே எங்கள் மனம் ஆண்டவரை எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் கேளாத படிக்கு உடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்வதற்கு எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்கள் மனம் வஞ்சிக்கப்படாத படிக்க அப்பா எங்கள் ஆண்டவர் எங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எங்கள் மனம் ஒருபோதும் ஆண்டவர் வஞ்சிக்கப்பட்டு போகாத படிக்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒருபோது எங்கள் நினைவு போல அப்பா எங்கள் மனம் சொல்கிறபடி நாங்கள் வாழாத படிக்க ஆண்டவர் உண்மையே சார்ந்து இப்படி வார்த்தையே சார்ந்து இப்படி மனதையே சார்ந்து வாழ்ந்து விட ஆண்டவரை கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்தை கேட்ட நாங்கள் ஆண்டவர் அதன்படி வசனத்தின்படியே வாழ்ந்து விட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.